ஒரு காலத்துல சீதாபுரம் அப்படிங்கிற பச்சை பசேல்னு இருந்த ஒரு ஊரு. அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன மண் குடிசையில ராமையா லக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்து எல்லாமே 2 ஏக்கர் வயலும் ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் மட்டும்தான். அந்த மாட்டோட பேரு கங்கா. கங்கா ஒரு சாதாரண மாடு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். அதோட உடம்புல எப்பவுமே சுறுசுறுப்பு இருக்கும், அதோட கண்ணுல அமைதி தெரியும். கண்ணுக்குட்டியோட பேரு தீபா. ராமையா லக்ஷ்மி 2 பேருமே அவங்க 2 பேரை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. கங்கா கொடுக்கற பாலை தான் அவங்க வாழ்க்கைக்கே ஆதாரம். கொஞ்சம் பாலை வித்து வர வருமானத்துல தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த கங்காவை ராமையா பாசத்தோட தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஏங்க பாருங்க, கங்கா நம்மள எப்படி பாக்குறான்னு. நாம பேசுற எல்லாமே அவளுக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆமா லக்ஷ்மி, நம்ம கங்கா ரொம்ப புத்திசாலி. நாம சோகமா இருந்தா அவ கண்ணுல சோகம் தெளிவா தெரியும். நாம சந்தோஷமா இருந்தா அவ அவளும் சந்தோஷத்துல அந்த வாளை எப்படி சொல்லட்டுவா. அதை நம்ம எத்தனை தடவை பார்த்திருக்கோம். உண்மைதாங்க, நேத்து முழுக்க ஜுரத்துல நான் படுத்துக்கிட்டு இருந்தா நாள் பூரா என் கட்டல் பக்கத்திலேயே தான் நின்னுக்கிட்டு இருந்தா. கண்ணு குட்டி பால் குடிக்க வந்தப்பவும் கூட அசையாம என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அம்மா கங்கா, நீ எனக்கு பெத்த தாய் மாதிரிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை வண்டி வந்து நின்னுச்சு. அந்த குதிரை வண்டியில இருந்து இறங்குனது அந்த ஊர் ஜமீன்தாரான ருத்ரையா. ருத்ரையாவை பார்த்த உடனே 2 பேருடைய முகமும் வாடி போயிடுச்சு. ருத்ரையாவோட முகத்துல எப்பவுமே கொடூரத்தனம், அகங்காரம், இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ருத்ரையா கிண்டலா, என்ன ராமையா நல்லா இருக்கியா? மாடு கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்க போல. வாங்கய்யா, வணக்கம். அதான் வந்துட்டேனே. 2 வருஷத்துக்கு முன்னாடியும் பொண்ணு கல்யாணத்துக்கு என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கினியே, அது வட்டியோட சேர்த்து இப்ப 10,000 ரூபாய் ஆயிருக்கு. எப்ப கொடுக்க போற? ராமையா கவலையா, தெரியுங்க ஐயா, ஆனா இந்த வருஷம் மழை சரியா பெய்யலைங்கிறதுனால விளைச்சலும் சரியா விளையல. இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அடுத்த தடவை உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் நிச்சயமா திரும்ப கொடுத்துடுறேன். ருத்ரையா ரொம்ப கோவமா, என்னது இன்னும் அவகாசமா? எத்தனையோ அவகாசம் உனக்கு கொடுத்தாச்சு, இதுதான் கடைசி அவகாசம். 3 நாள் தான் உனக்கு அவகாசம் கொடுக்க போறேன். பணத்தை கொடு, இல்லனா. ருத்ரையோட பார்வை கங்கா மேல போச்சு. இல்லனா வேற ஏதாவது வாங்க உன்கிட்ட சொத்து பத்து இருக்கா? ஒன்னும் இல்ல, இருக்கிறது அந்த கண்ணுக்குட்டியும் அந்த மாடும் தான். பசு மாடு பார்க்க நல்லா தான் இருக்கு. அந்த மாட்டையும் அந்த கண்ணுக்குட்டியையும் நான் கூட்டிக்கிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறமா உன்னுடைய கடனை கழிச்சிடுவேன். அத கேட்டதுமே ரங்கையா லக்ஷ்மியோட இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. கங்காவும் ருத்ரையாவை ரொம்ப கோவத்தோட முறைச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப லக்ஷ்மி அழுதுகிட்டே, வேணாங்க ஐயா, கங்கா எங்க உசுரு, அதை கூட்டிக்கிட்டு போயிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஐயா, என் உயிரை வேணுனாலும் எடுத்துக்கோங்க, கங்காவை கூட்டிட்டு போகாதீங்க, அவ எனக்கு குழந்தை மாதிரி. ரங்கையா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம், சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும். 3 நாள்ல பணத்தை திரும்ப கொடுக்கலனா மாடும் கண்ணுக்குட்டி எனக்கு அப்படின்னு சொல்லி ருத்ரையா அங்கிருந்து போயிட்டான். ராமையா லக்ஷ்மி 2 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கங்காவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அன்னைக்கு யாருமே வீட்டுல சாப்பிடவே இல்லை. இப்படியே 2 நாட்களும் போச்சு. ராமையா ஊரெல்லாம் சுத்தினா, கடனுக்காக முயற்சி பண்ணா. ஆனா ருத்ரையாவுக்கு பயந்தவங்க யாருமே ராமையாவுக்கு உதவி செய்யவே இல்லை. இனி லாபம் கிடையாது, கங்காவை நாம எழுந்துதான் ஆகணும் போல அப்படின்னு அவங்க 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. 3வது நாள் ராமையா கங்காவையும் கண்ணுக்குட்டியையும் காட்டுக்கு மேய்க்க கூட்டிக்கிட்டு போனான். கடைசி ஒரு நாளாவது 2 பேருக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. அவன் மனசு பூரா பாரம். ராமையா கண்ணுல இருந்து வர கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கங்காவை பார்த்து, என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு வேற வழி இல்ல. அந்த ராட்சசனுக்கு உன்னை கொடுக்க வேண்டிய நிலைமை என்னோட நிலைமை. காட்டுல ஒரு பக்கமா கங்காவும் தீபாவும் புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா அவங்கள பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். சாயந்தரம் நேரமும் ஆச்சு. அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு புதருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு ராமையா அங்க பார்த்தப்போ அவன் இதயம் ஒரு நொடி நின்னே போயிடுச்சு. அந்த பக்கமா பதுங்கி பதுங்கி ஒரு புலி வந்துகிட்டு இருந்துச்சு. அதோட பார்வை இப்போ தீபா மேலதான் இருந்துச்சு. அத பார்த்து ராமையா சத்தமா கத்துனா, அம்மா கங்கா, புலி வருது, ஓடிடுங்க. ஆனா கங்கா பயப்படல. அவ ரொம்ப கவனமா இருந்தா. புலி பதுங்கி பதுங்கி தான் புள்ள பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறத அவ கவனிச்சா. சாதாரணமா எந்த ஒரு மாடா இருந்தாலும் சரி,
புலிய பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு உயிர் பயத்துல அங்கிருந்து ஓடத்தான் செய்யும். ஆனா கங்கா அப்படி செய்யவே இல்லை. அவ ரொம்பவும் பொறுமையா ரொம்பவும் புத்திசாலித்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சா. புலிக்கும் குழந்தைக்கும் நடுவுல போய் அவன் நின்னுக்கிட்டு இருந்தா. ராமையா பயத்துல மரத்துல ஏறி உக்காந்துட்டான். மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு ஐயோ வேணாமா வந்துருமா, அது உன்னை கொன்னுடும். புலி கங்காவை தாக்குறதுக்காக தயாரா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கங்கா ரொம்பவும் பொறுமையா சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பொதுகுழி அவளுக்கு தெரிஞ்சது. அங்க பொதுகுழி இருக்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அவ இங்க வந்து புல்லு மேய்ஞ்சிருக்கா. அப்பதான் கங்காவோட மனசுல ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ கங்கா புலிய வெறுப்பேத்தணும்னு முடிவு பண்ணி அவ கூட சண்டை போடுற மாதிரி போட்டு அங்கிருந்து அந்த பொதுகுழிய நோக்கி ஓடி போய்கிட்டு இருந்தா. ஆனா அவ நேரா ஓடல. புலிக்கு கிடைக்கிற மாதிரி மாட்டுற மாதிரி அதுக்கப்புறம் மாட்டாத மாதிரியும் அவன் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தா. புலிக்கு ஒண்ணுமே புரியல. அதை விட பலவீனமான ஒரு மாடு எதுக்காக என்னை இந்த அளவுக்கு வெறுப்பேத்துது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் கோவத்தோட கங்கா பின்னாடியே அது வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. கங்கா அதை விட இன்னும் வேகமா போய்கிட்டு இருந்தா. கங்கா சரியா அந்த புதுகுழிக்கு பக்கத்துல வரும்போது அவ ரொம்பவும் உஷாரா அந்த புதுகுழிய தாண்டி எகிரி போயிட்டா. ஆனா கோவத்துல கங்கா பின்னாடியே வந்த புலி புதுகுழி இருந்ததை பார்க்காம நேரா அந்த புதுகுழிக்குள்ள போய் விழுந்துருச்சு. புலி கோவத்துல வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அது இன்னும் அந்த சேருக்குள்ளதான் போய்கிட்டே இருந்துச்சு. அதோட பலம் அந்த புதைகுழிக்கிட்ட வேலைக்கு ஆகல. கடைசியில முக்கால்வாசி உடம்பும் அந்த சேத்துல முழுகி போயிடுச்சு. பாவம் புலி சத்தமா கத்தவும் ஆரம்பிச்சுது. இது எல்லாத்தையும் மரத்துக்கு மேல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுடைய கங்கா எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சிருக்குன்னு பார்த்தா. அவனுக்குள்ள இருந்த பயம் போய் சந்தோஷமும் பெருமையும் வந்துச்சு. கங்கா எதுவும் நடக்காத மாதிரி அதோட கண்ணுக்குட்டியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல போய் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ராமையா மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து கங்காவை மனசார பாராட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த காட்டுல விறகு வெட்ட வந்திருந்த 2 ஆட்கள் நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தாங்க. அவங்க ருத்ரையா கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள் தான். அவங்க 2 பேரும் பயந்து அங்கிருந்து வேகமா ஓடி ஊருக்குள்ள போனாங்க. அங்க பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த ஊர் தலைவர்கிட்டயும் ஊர் ஜனங்க கிட்டயும் அவங்க பார்த்ததை அப்படியே சொன்னாங்க. ஐயா, நீங்க நம்ப மாட்டீங்க, ராமையா மாடு கங்கா புலிய கொன்னுடுச்சு. என்னது, மாடு புலிய கொல்றதா? இது நடக்கிற விஷயமாடா? ஐயோ ஐயா, நாங்க கண்ணார பார்த்ததை தான் சொல்றோம். கங்கா அந்த புலிகிட்ட இருந்து அதோட கண்ணுக்குட்டியை காப்பாத்திக்குச்சு. அது சாதாரண மாடே இல்லைங்க ஐயா. இந்த விஷயம் நெருப்பு மாதிரி ஊரெல்லாம் பரவுச்சு. கொஞ்ச நேரத்துல ராமையா கங்காவையும் தீபாவையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ ஓச்சனைங்க எல்லாருமே அவங்க பக்கத்துல வந்தாங்க. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ருத்ரையாவும் கூட அங்க வந்தான். ருத்ரையா பஞ்சாயத்துல, இந்த கதையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, இந்த ராமையா என்னை ஏமாத்த முடியாது, நான் கொடுத்த அவகாசம் முடிஞ்சுது, மாடுங்களை ஏன் கூட அனுப்புங்க. அப்போ ரங்கையா ஊர் தலைவர்கிட்ட, ஐயா, எல்லாரும் சொன்னது உண்மைதான், கங்கா இன்னைக்கு புலிகிட்ட இருந்து அதோட கண்ணுக்குட்டியை காப்பாத்திக்கிச்சு. அது அந்த அளவுக்கு புத்திசாலி மாடு. அப்படிப்பட்ட மாடை நான் ருத்ரையாவுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ ஊர் தலைவர் ருத்ரையா கிட்ட, ருத்ரையா இரு, கண்ணார பார்த்த சாட்சியங்களும் இருக்காங்க, ராமைய பக்கமும் நியாயம் இருக்குல்ல. தான் குழந்தையோட உயிரையும் தான் முதலாளியோட உயிரையும் காப்பாத்திருக்கு கங்கா. அப்படிப்பட்ட நல்ல மாட்டை கடனுக்கு பதிலா நீ எடுத்துக்கிறது தப்பு. அப்போ ருத்ரையா ரொம்ப கோவமா, தப்பு சரியில்லை எனக்கு தெரியாது, எனக்கு தேவை என்னோட பணம், இல்லைன்னா இந்த மாடை கொடுக்க சொல்லுங்க. அப்ப தலைவர் ரொம்ப கோவமா, அப்படின்னா நானும் ஒன்று சொல்றேன் கேளு, கங்கா இப்போ ராமையாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இந்த ஊருக்கே சொந்தம். ஏன்னா புலிகிட்ட இருந்து தான் உயிரை காப்பாத்திக்கிட்டு தான் குழந்தை உயிரை காப்பாத்தி தான் முதலாளியுடைய உயிரை காப்பாத்திச்சுன்னா அது உண்மையிலே தெய்வ சக்தி இருக்கிற ஒரு மாடுதான். அந்த மாடை உன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் எங்க ஊருக்கு அது அபசகுனமாயிடும் அப்படின்னு தலைவர் சொன்னது கேட்டு ஊஜனங்க எல்லாருமே அவனை முறைச்சதை பார்த்து அவன் ரொம்பவும் குழப்பத்துல இருந்தான். ஏன்னா அவன் கெட்டவனா இருக்கலாம், ஆனா அவனுக்கு தெய்வ பக்தி இருந்துச்சு. ஒருவேளை தெய்வ சக்தி இருக்கிற மாடை கூட்டிக்கிட்டு போனா நாம பண்ணது தப்பு அப்படிங்கறதுனால தெய்வத்தோட கோவத்துக்கு ஆளாயிடுவோமோ அப்படின்னு பயந்தான். அப்போ ருத்ரையா வேற வழியும் இல்லாம ரொம்ப அடக்கமா, சரி சரி, எல்லாரும் தெய்வங்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இந்த மாடை நான் கூட்டிக்கிட்டு போனா நல்லாதான் இருக்காது, ராமையா வாங்கின கடனையும் நான் அப்படியே விட்டுடுறேன். அத கேட்ட உடனேயே ராமையா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். அவன் ருத்ரையாவுக்கும் ஊரோட தலைவருக்கும் நன்றியை தெரிவிச்சான்.
அன்னையில இருந்து அவ்வளவு புத்திசாலியான மாட்டை பாக்குறதுக்கு அந்த ஊருக்கு பல பேர் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ராமையாவோட குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர ஆரம்பிச்சது. ஊஜனங்க எல்லாருமா சேர்ந்து ராமையாவுக்கு சின்ன சின்னதா உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவன் கிட்டே இருந்த வறண்ட பூமிய கஷ்டப்பட்டு உழுது அவன் விவசாயம் செய்யறதுக்காக அந்த பூமியை தயார் பண்ணான். ஒரு நாள் சாயந்தர நேரம் லக்ஷ்மி, பாத்தீங்களாங்க, இத்தனை நாள் கங்கா கொடுக்கற பாலை குடிச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்போ கங்காவால தான் நம்ம குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்திருக்கு. நான் தான் முன்னாடியே சொன்னேனே லக்ஷ்மி, இவ என்னோட அம்மா. புள்ள கஷ்டப்படுறத அம்மாவால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம கங்கா ரொம்ப புத்திசாலி. அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு உண்மையிலே நாம அதிர்ஷ்டம் தான் பண்ணியிருக்கோம் போல. அப்படி ராமையாவோட குடும்பம் கங்காவால சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. கங்காவோட புத்திசாலித்தனம், தெய்வ பக்தி, இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ராமையாவோட குடும்பத்துக்கு உதவிய செஞ்சிருக்கு. இந்த கதையில இருக்கிற நீதி என்ன அப்படின்னா, அறிவுங்கிறது மனுஷங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்ல, அது வாயில்லாத ஜீவன்களுக்கும் ரொம்பவும் சொந்தமான விஷயம்தான். நாம ஒரு வாயில்லாத ஜீவன் மேல பாசத்தை வச்சோம் அப்படின்னா அந்த வாயில்லாத ஜீவன் பல மடங்கு அதிக பாசத்தை நம்ம மேல வைக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா மனுஷங்க வந்து காப்பாத்துறாங்களோ இல்லையோ, வாயில்லாத ஜீவன் காப்பாத்தோம். ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுப்பையா அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். சுப்பையா தினமும் காலையில பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அங்க காஞ்சிருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அந்த விறகுகளை தலையில சுமந்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்து அந்த விறகை வித்து வர வருமானத்துல அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். சுப்பையாவோட மனைவி பேரு காந்தம். காந்தம் ரொம்ப புத்திசாலியும் கூட, ரொம்ப சுறுசுறுப்பானவளும் கூட. சுப்பையா சம்பாதிச்சு கொண்டு வர பணம் குடும்ப செலவுக்கு பத்தல அப்படின்னாலும் அவளுடைய புத்திசாலித்தனத்தினால அந்த பணத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தா. என்னங்க இது, காலையில இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரமா எழுந்துச்சா தானே காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வர முடியும். இன்னைக்கு வேண்டாம் காந்தம், நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. வர வர உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. நேத்தும் இதே மாதிரி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி காட்டுக்கு போகல, விறகு வெட்டி எடுத்துட்டு வரல. இன்னைக்கு ஏதோ ஒரு சாக்கு சொல்றீங்க. இப்படி தினமும் வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? இங்க பாருங்க, தினமும் வேலைக்கு போனாதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். படுத்துக்கிட்டே இருந்தா சோம்பேறித்தனம் விட்டு போகாது. முதல்ல எழுந்திருச்சு உக்காருங்க அப்படின்னு சொன்னா காந்தம். அப்போ சுப்பையாவுக்கு எழுந்திருக்கிறதுல விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம எழுந்திருச்சு கோடாலி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவன் ரங்கையாவை பார்த்தான். என்ன சுப்பையா, விறகு வெட்ட காட்டுக்கு போறியா? ஆமா ரங்கையா. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ தனியா காட்டுக்கு போய் தனியாவே விறகு வெட்டி கொண்டு வந்து ஊருக்குள்ள விற்ப சொல்லு? என் பேச்சை கேட்டு நம்ம ஊரு தலைவர் ராகவையா கிட்ட வேலைக்கு சேரு. அவர்கிட்ட உனக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும். தினமும் காலையில போனியா கொஞ்சம் விறகு வெட்டி கொண்டு வந்து அவரை வீட்டுல கொண்டு போய் போட்டியா அப்படின்னு இருக்கும். மற்றது எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பாரு. உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இதுல இருக்காது இல்லையா? இல்ல ரங்கையா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ராகவையா கிட்ட வேலைக்கு போறேன்னு ஏற்கனவே என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவர்கிட்ட வேலைக்கு போனா நாள் புற காட்டுல விறகு வெட்ட விடுவாரு. அப்படி இல்லைனாலும் அவருடைய வயல் வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாரு. அவளை கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தனியாவே பண்ணுங்க, வரதை வச்சு நான் குடும்பத்தை நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவ பேச்ச மீறி என்னால என்ன பண்ணிட முடியும், நீயே சொல்லு. என்ன சுப்பையா இது, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமா? பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களோட கஷ்டம் என்ன தெரியும்? அவங்க பேச்செல்லாம் காதுல போட்டுக்க கூடாது. என்ன கேளு, ராகவையா கிட்ட போனா தினமும் சம்பளமும் கிடைக்கும், வருஷத்துக்கு 2 மூட்டை அரிசியையும் கொடுக்கறாராமா. அது உனக்கு தெரியுமா? ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி போறது போகாதது உன் விருப்பம். அதுக்கப்புறமா சுப்பையா காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து அதை ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்தான். வித்துட்டு வர வருமானத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனான். என்னையா இது, உனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்க. நீ என்னடானா இப்ப வந்து நின்னுகிட்டு இருக்க? நல்லா இருக்கே. காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வர வேணாமா? நான் என்ன சும்மா ஊரு சுத்திட்டா இப்போ வீட்டுக்கு நான் லேட்டா வந்திருக்கேன். சரியா, கோவப்படாத. காலையில போன மனுஷன் இன்னும் வரலையேன்னு தான் நான் கேட்டேன். சரி வா, குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்து சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொன்னா காந்தம். அதுக்கப்புறமா சுப்பையா போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு காந்தம் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு இப்படி சொன்னான். காந்தம், இன்னைக்கு விறகு வெட்ட காட்டுக்கு போற வழியில நான் ரங்கையாவை பார்த்தேன். அதான் இந்த ராகவையா கிட்ட வேலை பார்க்கறானே அவன்தான். உனக்கு விஷயம் தெரியுமா?
அவர் இப்பெல்லாம் விறகு வெட்டுறதுக்கு கூலி மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 2 மூட்டை அரிசியையும் கொடுக்கறாராமா. இது எனக்கு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வேணாயா, அவங்க கொடுக்குற அந்த அரிசி அந்த சம்பளத்தை விட உன்கிட்ட அவங்க வாங்குற வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதோ இப்போ உன்னால முடிஞ்சா வேலைக்கு போற, முடியலனா நீ வீட்ல இருக்க. ஆனா அவர்கிட்ட போனா அப்படி இல்ல, சம்பளத்தையும் சரியா கொடுக்க மாட்டாராமே. நீ நல்லபடியா சொந்தமா இதே வேலையை பாரு. போக போக உன்னோட வேலையிலயும் வளர்ச்சி வரும். நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எதிர்காலம் இதெல்லாம் கேள்விக்குறியா ஆகக்கூடாது இல்லையா? இப்போ நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் அவங்கள நல்லபடியா படிக்க வைக்க முடியும். அப்படி படிக்க வச்சாதான் நாளைக்கு அவங்களும் நம்மள மாதிரி கூலிக்காரங்களா வேலைக்கு போகாம நல்லபடியா பெரிய மனுஷங்களா வளருவாங்க. என்னது, பிள்ளைங்கள படிக்க வைக்கணுமா? அது நம்மளால எப்படி முடியும் காந்தம்? இப்போ நான் சம்பாதிக்கிற பணம் வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல பிள்ளைங்கள படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்குறது எல்லாமே சும்மா கனவு தான். அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கோ என்னவோ. இப்படி சொன்னா எப்படியா? இப்பதானே சொன்னேன், நம்மள மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. நாம படிப்பறிவே இல்லாம வாழ்ந்துட்டோம். அதனாலதான் இப்படி கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களாவது நல்லபடியா படிக்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி நம்ம வேலைய வேற மாதிரி செய்யணும். என்னது, வேற மாதிரி செய்யணுமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒண்ணும் இல்லையா, தினமும் நீயே காட்டுக்கு போய் நீயே விறகு வெட்டி அதை கொண்டு வந்து ஊர்ல விற்கிறதுக்கு சரியா இருக்க. அதான் நாளைக்குல இருந்து பேசாம நானும் உன் கூட காட்டுக்கு வரலான்னு இருக்கேன். அப்போ நீ விறகு வெட்ட வெட்ட அத ஒரு நாளைக்கு 2 தடவை நான் ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருப்பேன். நான் விற்கிற நேரத்துல நீ இன்னும் அதிகமா கொஞ்சம் விறகு வெட்டி வைக்கலாம்ல. அப்போ எந்த கஷ்டமும் நமக்கு இருக்காது, வருமானமும் 2 மடங்கா ஆகும். நாளைக்கு காலையில நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன் கூட காட்டுக்கு வரேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கோ அப்படின்னு தோணுது. எதுக்குங்க யோசனை? எந்த வேலையும் செய்யும்போது தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு சுப்பையாவுக்கு தைரியத்தை கொடுத்தா காந்தம். அடுத்த நாள் காலையில காந்தம் நேத்து சொன்ன மாதிரியே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு காட்டுக்கு போய் சுப்பையாவுக்கு விறகு வெட்டுறதுல உதவியா இருந்தா. சுப்பையா வெட்டின விறகு அவ ஊருக்குள்ள கொண்டு போனா. அந்த பக்கம் சுப்பையா அந்த நேரத்துல இன்னும் அதிகமா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். ஊருக்குள்ள வந்த காந்தம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசி பழகி அவங்களுக்கு நல்ல விலைக்கு விறக வித்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா சுப்பையா வெட்டின விறகு எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஊருக்குள்ள காந்தம் கிட்ட கொடுத்து அதை விற்க சொல்லி சொன்னான். அப்படி சில நாட்கள்லயே அவங்க 2 பேரும் அதிகமா கஷ்டப்பட்டு அதிகமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. காந்தம், நீ சொன்ன மாதிரியே நாம இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறோம். இப்ப சம்பாதிச்ச பணத்தை நம்ம வேலையை இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கு நாம பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நம்ம சம்பாதிச்ச பணத்துல ஒரு மாட்டு வண்டியை விலைக்கு வாங்கிக்கலாம். அப்ப அந்த மாட்டு வண்டியிலேயே காட்டுக்கும் போலாம். அந்த மாட்டு வண்டி நிறைய விறகு எடுத்துட்டு வந்து ஊருக்குள்ள நிறைய விறகு விற்கலாம்ல. அது மட்டும் இல்ல, கூலி வேலைக்கு 2 ஆட்களை நாம வச்சுக்கலாம். அவங்க விறகு வெட்ட வெட்ட நாம ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கலாம்ல. இந்த யோசனை எனக்கு வரவே இல்லையே. நீ சொன்ன யோசனை நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே ஒரு மாட்டு வண்டிய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா சுப்பையா. அப்படி அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு மாட்டு வண்டிய விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே 2 ஆட்களை கூலி வேலைக்கும் வச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் இவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. மாட்டு வண்டி வாங்கினதுனால அவங்க வேலை கொஞ்சம் சுலபமாச்சு. நிறைய விறகுகளையும் எடுத்துக்கிட்டு வர முடிஞ்சுது. அந்த விறகுங்களை அவங்க ஊர்ல மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா ஊருங்களுக்கும் கொண்டு போய் அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற ராகவையாக்கு தெரிய வந்துச்சு. என்ன ரங்கையா, சுப்பையா புதுசா விறகு விற்கிற வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கானாமே. அவன் ஒரு சாதாரண கூலி பையன், அவன்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? சுப்பையா ரொம்ப அப்பாவிதான். அவன் ஏழையா இருக்கலாம், அவனோட பொண்டாட்டி ரொம்பவும் புத்திசாலி. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க 2 பேருமே. அதுல பொண்டாட்டியோட புத்திசாலித்தனமும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே வராங்க. இப்போ விறகு விற்கிறதுக்கு ஒரு கடையையும் வாடகைக்கு வாங்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி வியாபாரத்தை பெருசாக்கிக்கிட்டே போனாங்கன்னா நம்ம வியாபாரம் சரியா நடக்காதுரா. அவங்க வியாபாரத்தை எப்படியாவது அழிச்சாகணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமாயா? அந்த சுப்பையா கிட்ட ஒன்றும் இல்லாத நேரத்திலேயே அவனுடைய பொண்டாட்டி அவனை உங்ககிட்ட வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த பொண்ணு. அந்த பொண்ணு இப்ப குறுக்கில் நிக்கிறாளே. அப்படி இருக்கும்போது அவங்க வியாபாரத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க?
அவங்களா நிப்பாட்டுவாங்களா என்ன? நாம நிக்க வைக்கணும். அவங்க விறகு அடுக்கி வைக்கிற இடத்துக்கு நாம தீ வச்சிடலாம். அப்போ விறகு எல்லாமே மொத்தமா எரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு நஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. இந்த வியாபாரம் எல்லாம் வரமாட்டாங்க. அப்ப நம்ம வியாபாரத்தை நம்ம நல்லபடியா பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட 2 பேர் வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு பணத்தாசையை காட்டு. விறகு எல்லாத்துக்குமே மொத்தமா அவங்கள நெருப்பு வச்சுட்ட சொல்லு. ராகவையா சொன்ன மாதிரியே சுப்பையா கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கு பணத்தாசையை காட்டி ரங்கையா அந்த வேலையை செய்ய சொல்லி சொன்னான். அவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த வேலையை செய்யறதுக்காக கடைக்கிட்ட வந்தாங்க. தூரத்துல இருந்து ரங்கையா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அப்பதான் ரங்கையாவுக்கு பின்னாடி காந்தமும் சுப்பையாவும் வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து ரங்கையா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சான். என்ன ரங்கையா, ஆச்சரியமா இருக்கா? இந்த நேரத்துல திடீர்னு நாங்க இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறது? ஏண்டா, உன்னை பத்தியும் உங்க ஐயாவை பத்தியும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீங்க எங்க கிட்ட வேலை பார்க்குற கூலி ஆட்களுக்கு பணத்தாசையை காட்டி எங்க விறங்குகளுக்கு நெருப்பு வைக்க சொன்னீங்க. ஆனா அவனுங்க நேர்மையான நம்பிக்கையான பசங்க. எங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்லிட்டாங்க. அவனுங்க உன்ன மாதிரி வேலைக்காரன் இல்லடா. அவங்க 2 பேருமே என்னோட வேலைக்காரனுங்க. இப்போ நீ கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டியா? ஏற்கனவே போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப அவங்க வருவாங்க, உன்னையும் உங்க ஒய்யாவையும் தூக்கிக்கிட்டு ஸ்டேஷன்ல வச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னா சுப்பையா. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க வந்து ராகவையா ரங்கையா 2 பேரையுமே கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல அடிச்சு வச்சுட்டாங்க. சுப்பையா காந்தம்மா எப்பவும் போலவே அவங்க வியாபாரத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க.